நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047053531. துப்புரவு போராட்டத்தை நடத்தியது ஒரு நிமிஷம். பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது வெற்றியடைந்திருப்பதாக தலைமை தாங்கி நடத்திய தொழிற்சங்க தலைவர்களே அதை முன்மொழிந்திருக்கிறார்கள். அங்கே அந்த போராட்டத்தை முன்னெடுத்ததும் ஒரு செங்கொடிதான். சென்னையில பிரைவேட் கொடுத்ததை கேன்சல் பண்ணிட்டு சிவம் பல முறை சென்றிருக்காங்க. அது ஒரு வெற்றி தானே தொழிலாளர் ஒண்ணுமே நடக்கல. இல்ல சார், நீங்க சொல்ல வரது பொருள் எங்களுக்கு புரியுது. தமிழ்நாட்டில் 8 திசையில் நடைபெறுகிற போராட்டங்கள், உழைப்பாளி மக்களின் உரிமை போராட்டங்கள், ஒன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அல்லது மார்க்சிஸ்ட் கட்சி அல்லது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் இடதுசாரிகள் தான் நடத்துகிறது. இந்த போராட்டங்களில் எங்களுக்கு முழு உடன்பாடு உண்டு. பல கோரிக்கைகளை முதல்வர் நிறைவேற்றியிருக்கிறார். இன்னும் பல்வேறு கோரிக்கைகளுக்கு ஒன்றிய அரசு நிதி தேவைப்படுகிறது. நாளை மறுதினமே நாங்கள் இந்த உழைப்பாளி மக்களுக்கு அருகில் நின்று முதல்வர் இதை நிறைவேற்ற வேண்டும் என்று குரல் எழுப்புவோம். போதுமா? டாஸ்மாக் பணியாளர்களுடைய தொழிற்சங்கத்தின் தலைவரை இங்கு அமர்ந்திருக்கிறார். பல முறை போராடி இருக்கிறோம், பல கட்டங்கள் போராடி இருக்கிறோம். முழுமையாக கோரிக்கைகள் நிறைவேறியதாக சொல்ல முடியாது. அதான் மீண்டும் சொல்றேன், இந்த ஆட்சி மீண்டும் வரும். முதல்வராக மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் பொறுப்பை ஏற்பார். அடுத்த நாளே உழைப்பாளி மக்களின் குரலை நாங்கள் முன்னெடுப்போம். அடுத்து தொடர்ந்து எதிர்க்கட்சியோட குற்றச்சாட்டு இருக்கிறது என்னன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் முதல் மாதிரியே இல்லை. சட்டமன்றத்திலே பெரிய அளவுக்குமே முக்கியமான பிரச்சனை நடக்கும் போது குரல் கொடுக்கலாங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க சொன்னதுனால இவ்வளவு போராட்டம் நடத்தின்னு சொல்லியுமே ஏன் தீர்வு ஏற்படல? ஏன் அதுக்கான டாஸ்மாக் பிரச்சனை எவ்வளவு நாள் நடக்கும், டாஸ்மாக் பிரச்சனை எவ்வளவு நாள் நடக்கும் உங்களுக்கு தெரியும். அப்ப 5 வருஷமா அதே மாதிரி மருத்துவர்கள் பிரச்சனை தொடர்ந்து இவங்க ஒரு சிலர் உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் போராடுறாங்க. நாங்கள் கூட போய் எடுத்துப்போம், செய்யறதுக்கு அதில் மாற்றத்தில்ல. ஆனா பல போராட்டங்கள் தொடர்ந்து நடத்தி கூட 5 ஆண்டுகள் தீர்க்க முடியாமே நிறைய இருக்குல்ல. அப்ப எங்க தப்பு நடக்குது? ஓகே, எங்கள் மீதான விமர்சனங்களை நாங்கள் கடந்து செல்லவில்லை. கம்யூனிஸ்டுகள் மீதான விமர்சனங்களுக்கு நாங்கள் செவிமடுக்கிறோம், அதற்கு மதிப்பளிக்கிறோம். ஏற்கிறோமோ இல்லையோ அதற்கு மதிப்பளிக்கிறோம். அதை கடந்து செல்ல விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரை பெருங்கோபம் ஒன்றிய அரசின் மீது 199% அவர்கள் மீதுதான். அதிகாரத்தை குவித்துக் கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கிறார்கள். உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்றத்தில் கைகளை உயர்த்தி சட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். வெறும் வாக்கெடுப்பில் சட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஒற்றுமையாக வாழ்கிறோம் அல்லவா? இந்த ஒற்றுமையை சிதைக்கிறார்கள். அந்த கருத்தைகளை நாட்டின் பிரதமரை உள்துறை அமைச்சரை முன்மொழிகிறார். இதுதான் பேராபத்து. எனவே அந்த பெருங்கோபம் மாநில அரசின் மீது திரும்பாது. அதே நேரத்தில் மாநில அரசினுடைய உழைப்பாளி மக்களை கடந்து செல்கிற அந்த காரணிகளை எங்களால் ஏற்க முடியாது. நாங்கள் திடமாக இருக்கிறோம். நேற்று உரத்த குரல் இல்லாவிட்டாலும் நாளை மறுதினம் உரத்த குரல் எழுப்புவோம். எப்பொழுதும் உழைப்பாளி மக்களின் உரிமை போரில் கம்யூனிஸ்டுகள் சமரசத்தை மேற்கொள்ள மாட்டோம். சொல்லுங்க. அடுத்தது நீங்க இருங்க. அவங்க இதை முன்மொழிந்ததே தோழர் கீதா முகர்ஜி MP. அவருக்கு அமைச்சரவை பொறுப்பு வந்த போது கூட நான் முன்மொழிந்திருக்கிற பெண்களுக்கான அந்த இடம் நிறைவேறுகிற வரை நான் எத்தகைய உயர் பொறுப்பையும் ஏற்க மாட்டேன் என்று சொன்னவரும் தோழர் கீதா முகர்ஜி. கடைசி காலத்தில் பல ஆண்டுகள் நாடாளுமன்றத்தில் இருந்தார். கடைசி காலத்தில் சொத்து ஏதும் இல்லை என்கிற கணக்கையும் கொடுத்து விடைபெற்றவர் தான் கீதா முகர்ஜி. அவர் முன்மொழிந்ததுதான் இது. இப்பொழுது அரசியல் உரையாடலாக இருக்கிறது. நாங்கள் அதை கொள்கை அளவில் ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். எப்பொழுதுமே கட்சியினுடைய தேசிய குழு, நிர்வாக குழு, செயற்குழு எல்லாவற்றிலும் பெண்கள் இருப்பார்கள். இது எங்கள் கொள்கை. லெனின் பெண்கள் இல்லாத எந்த இயக்கமும் வெற்றியடையா என்று சொன்னவர். எனவே அந்த கொள்கை எங்களுக்கு இருக்கிறதை உயர்த்தி பிடிக்கிறோம். நான் சில நேரங்களில் 5 இடம் என்று வருகிற போது, 4 இடம், 3 இடம் என்று வருகிற போது சில நெருக்கடிகள் இருக்கிறது. ஒரு நிமிஷம். CPI, CPM, ML கொள்கை அளவில் வேறல்ல. எல்லாம் செங்கொடிதான். எல்லாம் நாங்கள் ஒரு குடும்பம் தான். எனவே எங்களுக்குள் உள்ளே நுழைந்து CPI, CPM என்று நீங்கள் பிரிவினை செய்யாதீர்கள். காலம் கனிந்து வருகிறது. நாங்கள் ஒன்றுபட்டு ஒரு புது திசைக்கு எதிர்காலத்தில், அதாவது ஒன்றிய அரசை எதிர்க்கிற ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிற அந்த திசையில் பயணிப்போம். சொல்லுங்க. நிச்சயமாக ஒடுக்கப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், ஏழை எளிய மக்களின் கோரிக்கைகளை நாங்கள் அப்படியே முன்மொழிந்ததை அப்படியே நாங்கள் வழிமொழிகிறோம். அதற்காக நாங்கள் போராடுவோம். அவ்வாறு இருக்கக்கூடாது. மானிடர் எல்லோரும் ஓர்களும் ஓர் நிறை. ஜாதியும் மதமும் அறிவியலுக்கு புறம்பானது. அதுவும் பிறப்பால் ஏற்றத்தாழ்வு என்பது கூடாது. எப்படி நாங்கள் வர்க்க பேதங்களை ஒழிக்க துடிக்கிறோமோ அதுபோன்று பிறப்பால் ஏற்றத்தாழ்வுகளையும் ஒழிக்க துடிக்கிறோம். இரண்டுக்கும் இடையிலான ஒரு இயங்கியல் அணுகுமுறை தேவை என்று எங்கள் கட்சி காங்கிரஸ் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. நாங்கள் களமாடுவோம்.
தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, அதே போன்று ஒடுக்கப்பட்டோர் வாடுரிமை இயக்கம், நல்லக்கண்ணு தலைமையில் பல்வேறு போராட்டங்கள் எடுத்திருக்கிறோம். அதை முன்னெடுப்போம். ஓகே, பஞ்சமி நிலை மீட்பு போராட்டத்துக்கு எங்கள் ஆதரவு உண்டு. அதுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தால் நாங்கள் அதில் இணைந்து கொள்வோம். குவிந்திருக்கிற நிலங்களை எல்லாம் எடுத்து நிலமற்றவருக்கு தருகிற காலம் விழும். அந்த பொது உடைமை எழுக. அப்புறம் சொல்லுங்க. கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவை சுற்றி வளைக்கிறது, அரசியல் சாசனத்தை வளைக்கிறது, பொது வாழ்வை வளைக்கிறார்கள் அவர்கள். அதற்கு ரத்தன கம்பளம் விரிக்கிறது ஒன்றிய அரசு, நாட்டின் பிரதமர். எனவேதான் ஒரு பெரும்போரை துவைக்கிறோம். நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும். அதில் இடதுசாரிகள் வெற்றி பெற வேண்டும். சொல்லுங்க. குடிச்சா நிச்சயமாக படிப்படியாக குறைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு. அதில் வேலையில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு மாற்றுகளை தர வேண்டும். குடி நோய் என்பதை விட மனநோயும் அதிகரித்து வருகிறது. பெண்களை தாக்குகிற, பெண்களை இழிவாக பார்க்கிற மனநிலையும் அதிகரித்து வருகிறது. இதற்கு எதிராகவும் ஒரு சமூக அறிவியல் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும். அடுத்தது இல்ல, ஒரே வரி, தொழிலாளர் விரோத சட்டங்களை எதிர்ப்போம். தொழிலாளருக்கு ஆதரவாக தான் நாங்கள் முழங்குவோம். அது எந்த வழியில் வந்தாலும், எந்த ரூபத்தில் வந்தாலும், யார் கொண்டு வந்தாலும் உழைப்பாளி மக்களுக்கு அருகில் என்று சமரசம் இல்லாமல் போராட்ட குரல் ஒலிக்கும். சொல்லுங்க. விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் இந்த பருத்திக்காக வந்து குறிப்பாக வந்து, ஆனா இருந்தாலுமே தென்னை விவசாயத்தை வந்து ஒரு சிறப்பாக கொண்டவர். ஏன் கல்லுக்கடைக்கு வந்து அண்டை மாநிலமான கேரளா, நீங்க ஆரம்பித்த கேரளாவிலேயே கல்லுக்கடை இருக்கும் பொழுது ஏன் அதை வலியுறுத்தி கம்யூனிஸ்ட் கட்சி எந்த விதமான ஒரு முன்னெடுப்பும் எடுக்கப்படல? ஏன்னா விவசாயம் இன்னுமே மகசூல் தாண்டி அது அந்த கல்லுக்கட்டை என்ன ஆகுது, உற்பத்தி நிறுவனம் நிறைய விஷயங்கள் வந்து தென்னை மரத்துல இருக்கு. அந்த மாதிரியான விஷயத்தை அது ஏன் அதிகமாக அதுக்கு நம்ம என்ன பண்ண கம்யூனிஸ்ட் கட்சி என்ன? நல்ல கேள்வி, நல்ல கருத்து. இதை கவனத்தில் கொள்கிறோம். கட்சி விவாதிக்கும், அதை முன்னெடுப்போம். அடுத்தது இஸ்லாமியர்கள் நமது சொந்த சகோதரர்கள். அவர்கள் இந்திய மண்ணில் மைந்தர்கள். நாடு பிளவுபட்ட போது, அவர்களுக்கென்று ஒரு நாடு அமைந்த போது கூட, இருந்தாலும் இந்த மண்ணில் தான் எங்கள் உயிர் பிரியம் என்று சொன்ன மகத்தான தேசபக்தர்கள். எனவே இந்துக்கள் வேறு, இஸ்லாமியர்கள் வேறு அல்ல. இஸ்லாமியர்களை பாதுகாப்பது வெறும் சட்டம் அல்ல, பெரும்பான்மை இந்துக்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெரும்பான்மை இந்துக்கள் கலாச்சார சிந்தனை உடையவர்கள். சிறுபான்மை மக்களுக்கு ஆபத்து வருகிற போதெல்லாம் இந்த பெரும்பான்மை மக்கள் அவர்களை அணைத்துக் கொள்வோம். எங்களை யாராலும் பிரிக்க முடியாது. RSS பிஜேபி கருத்தியல் இதை உடைக்க முடியாது, சிதைக்க முடியாது. அந்த பாடத்தை தமிழ் மண்ணிலிருந்து கற்பிப்போம். இந்தியாவில் இடதுசாரிகள் கற்பிப்போம். அடுத்தது சார், மருத்துவ கல்வியில நம்ம நிறைய லெசன் எடுக்க வேண்டியிருக்குது. மருத்துவ கல்வி எவ்வளவு குறைந்த கட்டணத்தில் கிழக்குலக நாடுகளுக்கு, ஒடுக்கப்பட்ட நாடுகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்பதை சோவியத் யூனியன் துவக்கி வைத்தது. மகத்தான பிரம்மாண்டமான கல்வியாளர்கள் ஒடுக்கப்பட்ட நாடுகளில் இருந்து உருவாவதற்கு சோவியத் பல்கலைக்கழகங்கள் துணை புரிந்தது. இப்போது ஈரான் அடித்து நொறுக்கிறாங்கல்ல, இஸ்ரேல் அமெரிக்காவும். அந்த ஈரான் மிக சிறந்த கல்வியை தருகிறது. அதுவும் தமிழர்கள், இந்தியர்கள் ஏராளமானவர்கள் அங்கே கல்வி இருக்கிறார்கள். இதையெல்லாம் நம்ம நாடு, மாநில அரசு, ஒன்றிய அரசு கற்க வேண்டும். இதிலிருந்து சிறப்புகளை தனதாக்கிக் கொள்ள வேண்டும். இன்று ஒப்பீட்டு அளவில் கல்வி நல்ல நிலையில் இருக்கிறது தமிழ்நாடு. அது இன்னும் முன்னேற வேண்டும், எளிதாக வேண்டும். அது ஒரு கட்டணங்கள் நிறைந்த கல்வியாக மாறிவிடக்கூடாது. இந்த முன்மொழிவை கம்யூனிஸ்டுகள் முன்மொழிகள் பிடிக்கலாமா? இல்ல, அவங்க எதை கேட்க வந்தாங்களே, அவங்கள நீங்க கேட்கவே விடலையே. கரெக்டா கொண்டு வந்துருந்தாங்க. கேரளால பார்க்கும்போது அதிக அளவு உங்களுடைய இயக்கத்தின் சார்பாக அவ்வளவு ஒழுங்கா இருந்தது. இனம் தலைவர்கள் உருவாக்கிங்க. இங்க ஏன் வந்து அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு தோழர்கள் வந்து அங்க போய் பிரச்சனை பண்ணும்போது ஒரு அவங்கள வந்து ஒரு இருமா ஒரு அவங்க பிரச்சனைக்குள்ளானவங்கள பார்த்துருக்காங்க ஒழிஞ்சு, இதே நீங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசு அந்த மாதிரி தான் பாக்குறாங்க ஒழிஞ்சு, ஏன் அவங்கள வந்து சரியான முறையில வழிகாட்டு கம்யூனிஸ்ட் கட்சி எந்த விதமான முன்னெடுப்பு எடுக்கிறது? கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மாணவர் சங்கங்கள் இருக்கிறது. கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் நாங்கள் சங்கம் அமைக்கிறோம். இந்தியாவிலேயே அதிக கல்லூரி மாணவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், ஆய்வு மாணவர்கள் இடதுசாரிகள் தான்.
இந்தியாவிலேயே. எனவே அது வளர்ந்து வருகிறது. கல்விக்கூடங்களில் மாணவர் சங்கங்கள் அமைப்பது குறித்து எந்த அச்சமும் அரசுக்கு இருக்கக்கூடாது. கல்வி போல் கல்வி அரசியல் கல்வி மிக மிக அவசியம். அரசியல் கல்விதான் பெண் மீதான விழுமியங்களை உயர்த்தும், ஒடுக்குமுறைகள் சுரண்டலை எல்லாம் தடுக்கும். எனவே அரசியல் கல்வி மிக மிக முக்கியம். அந்த அரசியல் கல்விக்குள் மார்க்ஸ் இருக்கிறார், தமிழ் மண்ணில் பெரியாரும் இந்தியாவில் அம்பேத்கரும் இருக்கிறார். நிறைவில் மார்க்சியம் தான் உலக அறிவியல் கல்வியாக நிலை வரும், வெல்லும். அடுத்தது நிச்சயமா இந்த அறிக்கைகள் நிலவுகிற இந்த சமூக அமைப்பில் சில சீர்திருத்தங்கள், சில முன்னேற்றங்கள். நிலவுகிற சமூக அமைப்பு முதலாளித்துவ சமூக அமைப்பு. இதை அடியோடு மாற்றுகிற ஒரு கருத்தியல் புரட்சி, அறிவியல் புரட்சி, அறிவு புரட்சி, வர்க்க புரட்சி தமிழ் மண்ணில், இந்திய மண்ணில் எழுகிற போதுதான் பூமி, இந்த நிலப்பரப்பு தலைகீழாக மாற்றத்துக்குள்ளாகும். அடுத்தது இந்த அறிக்கை பேசுகிறது, அவர்கள் அருகில் நின்று பேசுகிறது, அவர்களுக்காக பேசுகிறது. நிறைவேற்றப்படுமா என்பது கணிப்பு, நிறைவேற்ற வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. அந்த கோரிக்கையில் உறுதியாக இருக்கும். அடுத்து சீமான் பேசுகிற இந்த ஆடு மாடு வளர்க்கிறவர்கள், அப்புறம் இந்த தொழிலாளர்கள் எல்லோருமே அரசு ஊதியம் தருவோம் என்பதெல்லாம் நல்ல சிந்தனை, நல்ல பொருளா, அதை நாங்கள் கேலியாக கடக்க விரும்பவில்லை. ஆனால் இதையெல்லாம் இந்த உலகில் துவக்கியது கம்யூனிஸ்டுகள். ஒரு கம்யூனிஸ்ட் சோசியலிஸ்ட் புரட்சி நடந்து, வர்க்க புரட்சி நடந்து, நாடு பொதுவுடையாகிற போது ஏற்படுகிற சிந்தனை, கூட்டு பண்ணை, அரசு வேலை என்பதெல்லாம் அதெல்லாம் துவக்கி வைத்து அதை முன்னெடுக்கிற சீனா போன்ற நாடுகள் இருக்கிறது. இதை கற்றுணர்ந்து அத்தகைய ஒரு ஆட்சி வருகிற போது அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அது அவர் உரிமை, அவர் கருத்து சொல்றாரு, சொல்ல உரிமை உண்டு, சொல்லட்டும். சொல்லுங்க. இது நல்ல கருத்து. முதல்வரை சந்திக்கிற போது இதை நாங்கள் முன்மொழிகிறோம். அவரே தலைமை தாங்கட்டும், அரசே தலைமை தாங்கட்டும். இந்த போதை பழக்கத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு எல்லோருக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கு. அரசுக்கு பெரிய பொறுப்பு இருந்தாலும் நம் அனைவருக்கும், அரசியல் கட்சிகள் அனைவருக்கும் பெரும் பொறுப்பு இருக்கு. அந்த பயணத்தை நாம் மேற்கொள்வோம். அடுத்து எத்தனை கேள்வியோட வந்திருக்கிறீங்க? சரி, ஓகே, சரி சரி, ஓகே, கேட்கலாம் சார். ஜனநாயகத்தில் கேள்வி, ஜனநாயகத்தில் உங்களுக்கு கேள்வி கேட்க உரிமை உண்டு. தெரிந்தா சொல்ல போறோம், தெரியல சொல்ல போறோம். சொல்லுங்க சார். சார் நிச்சயமா நிச்சயமா சார், தமிழக அரசியல் வரலாற்றிலேயே அறிக்கைகளில் பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களுக்கு வீடு தரணும், அவர்களுக்கு வளவாழ்வை உறுதி செய்யணும் என்று சட்டமன்றத்தில் பேசியதே ஜீவகாலத்தில், ராமமூர்த்தி காலத்திலே பேசுகிறாங்க. அதை முன்மொழிந்தோம். அன்றுள்ள ஆட்சி அதை வழிமொழிந்து ஏற்றுக்கொண்டது. நீ ஜனநாயகத்தில் பிரிக்க ஒண்ணாத தூண். உங்கள் கோரிக்கைகள் மிக நியாயமானது. அதை நாங்கள் வழிமொழிந்திருக்கிறோம், போராடுவோம், வலியுறுத்துவோம். சொல்லுங்க சார். அதான் திட்டமிட்டு நாங்கள் உங்களுக்கு அறிவிப்பு நாங்கள் செய்வோம். எங்கள் தலைவர்கள் பல்வேறு பயண ஏற்பாடுகள் செய்கிறார்கள். பெரிய பெரிய கூட்டங்களில் அல்ல, பெரிய பெரிய வாகனங்களில், திறந்த வெளி அந்த வாகனத்தில் நின்று பேசுவதல்ல, வீதிகளில், கிராம கூட்டங்களில், மக்கள் கூடுகிற இடங்களில் எங்கள் கொடி பிடித்து எங்கள் கொள்கை முழக்கமிடுவோம். இந்த முழக்கங்கள் யாவும் ஒவ்வொன்றும் பிஜேபிக்கு எதிராகவே இருக்கும். அதை அடித்து நொறுக்குவதாக இருக்கும். இப்போதுல இருந்தே குரல் ஒலிக்கும். இல்ல, இப்போதுல இருந்தே குரல் ஒலிக்கும். முதல்வரை சந்திக்கிற போது நாங்கள் சொல்லுகிறோம். முதல்வர் ஒருபோதும் உழைப்பாளி மக்களின் உரிமை போராட்டத்தை ஏன் நடத்துறீங்கன்னு எங்களுக்கு கேட்டதே இல்லை. அவர் கேட்க மாட்டார். இல்ல மற்ற கட்சிகள் இன்னென்ன போராட்டம்லாம் நடந்திருக்கு, கம்யூனிஸ்டுகள் இதெல்லாம் தலையிடலன்னு சொல்றாங்க. அவங்க என்னென்ன போராட்டம் நடக்குதா சொன்னாங்களோ அத்தனையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்திய போராட்டம் தான்.
நிச்சயமா கூடாது உங்களோட உங்க தலைமுறை அருகில், அடுத்த தலைமுறை அருகிலே இருக்கிறது. இது எடுக்கிற போது நாங்கள் வெல்வோம். ஓகே. ஆமாங்க. அடுத்த தலைமுறையை கொண்டுதான் அதை எதிர்கொள்ள வேண்டும். இப்பொழுது வாக்களிக்கிறவர்கள் பெரும்பாலும், அல்லது நீங்க சொல்ற அந்த எதிரணியில் இருக்கிறவர்கள் கிறுக்கப்பட்ட தாள், அங்கிருந்து நல்ல சித்திரத்தை வரைய முடியாது. உங்களை போன்ற அறிவில் சிறந்த அடுத்த தலைமுறை தோன்று வருகிற போது பகவத்சிங் போன்ற மகத்தான மேதைகள் கனவு கொண்ட ஒரு சோசியலிஸ்ட் சித்திரத்தை தமிழ் மண்ணில், இந்திய மண்ணில் வரைய முடியும். உங்கள் காலம் எழுக. சொல்லுங்க. நாட்டின் பிரதமரே, உள்துறை அமைச்சர் அதான் சொல்றாரு. இந்தியாவின் பன்முகம் என்பது ஒட்டு போடப்பட்டது. இங்க பன்முகம் ஏதும் இல்லை, ஒரே முகம்தான், அது இந்து முகம்தான்றாரு. அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் பேராபத்து. இது வல்ல, இதை கடந்து போலாம். அடுத்தது இல்ல அவர்களை சமாளிப்பதற்கு இல்ல, அவர்களை முறியடிப்போம். தேர்தல்களுக்கு எங்களுக்கு அரசியல் இருக்கிறது, கருத்தியல் இருக்கிறது. விஜய் இல்ல, பிஜேபி அதிமுக கூட்டணி, அதை முறியடிப்போம். விஜய் ஒரு பொருட்டல்ல என்று நாங்கள் யாரையும் கடந்து செல்லவில்லை. ஒரு சுயேட்சை நின்றாலும் கூட மதிப்போம். ஜனநாயகத்தில் யாரையும் பொருட்டல்ல என்று எளிதில் கடந்து செல்ல மாட்டோம். ஆனால் எங்கள் கூட்டணி வெல்லும். எங்கள் கூட்டணி கொள்கை கூட்டணி. மிரட்டியதால் ஏற்பட்ட கூட்டணி அல்ல, மிரண்டு போனவர்களால் ஏற்பட்ட கூட்டணி அல்ல. இது கொள்கை கூட்டணி. நாங்கள் வெல்வோம், உங்கள் துணையோடு, தமிழ் மக்களின் துணையோடு. நன்றி.